கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் செயல்படும் மசாஜ் சென்டரில் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அண்ணா சாலை பகுதியில் காவல் நிலையம், வங்கிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் விடுதிகள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து விதமான கடைகள் செயல்படுவதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இந்நிலையில் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் கர்நாடகைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் அனுமதி சான்றிதழுடன் கடந்த 4 வருடமாக மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார். இதனை அடுத்து இந்த மசாஜ் சென்டருக்கு இன்று நண்பகலில் 4 இளைஞர்கள் வந்துள்ளனர். இதில் இருவர் மசாஜ் செய்துவிட்டு பணம் வாகனத்தில் ஒன்று உள்ளது என்று கூறியுள்ளனர். மசாஜ் பணியாளரோ பணம் செலுத்திவிட்டு வெளியே செல்லுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து 4 இளைஞர்களில் ஒருவன் ரிப்போர்ட்டர் என்று கூறி, உனக்கு யார் அனுமதி வழங்கியுள்ளார், எப்படி நடத்துகிறீர்கள், இதனை வீடியோ பதிவு செய்து புகார் அளிப்பேன் என்று தெரிவித்து மசாஜ் சென்டர் பெண்களிடம் ஆபாசமான செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மசாஜ் சென்டரை விட்டு பெண்கள் யாரும் வெளியே செல்லாதவாறு கதவனை பூட்டி அராஜகம் செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அங்குள்ள கதவுக்கு நடையில் உடைக்கப்பட்டு பெண்கள் வெளியே சென்றுள்ளனர். இருப்பினும் இந்த இளைஞர்கள் பின்தொடர்ந்து சாலைகளில் பெண்களை விரட்டி ஓட விட்டு வீடு வரை சென்று பெண்களை வீடியோ பதிவு செய்துள்ளனர். இது குறித்து அறிந்த காவல்துறையினர் இந்த 4 நபர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அண்ணா சாலை பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது.